இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற கர்ம வினையிலிருந்து அந்த ஈசனோட அருளால் எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக விடுபடுறதுங்கிற ஒரு ரகசியத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் கர்ம வினை அப்படின்னா அது ஏதோ ஒரு பெரிய தண்டனை, கடவுள் நம்மளை பார்த்து பழி வாங்குறார் அப்படின்னு நாம் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் உண்மை அது கிடையாத நண்பர்களே. கர்ம வினை அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம். ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் எப்படி நம்மளை திருத்தணும்னு தப்பு பண்ணும்போதெல்லாம் தண்டனை கொடுப்பாரோ, அதே மாதிரி தான் நாம் போன பிறவிகள்லையோ இல்லை இந்த பிறவியோட ஆரம்பத்திலேயோ செஞ்ச சின்ன சின்ன தவறுகளோட விளைவு தான் இப்போது நாம் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த கஷ்டம் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் என் அப்பன் நீ சிவன் எனக்கு ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறான் அப்படின்னு நம்ம முதல்ல மனசார ஏற்றுக்கணும். நீங்கள் எப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்களை எதிர்த்து சண்டை போடாமல் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஏற்றுக்கிறீங்களோ அப்போவே உங்கள் கர்மாவோட வீரியம் பாதியாக குறைஞ்சிடும். ஏன்னா எதிர்ப்பு இருக்கிற இடத்துல தான் வலி அதிகமாக இருக்கும். நாம் எப்போ ஈசனோட திருவடிகளில் விழுந்த இறைவா நீ எதை கொடுத்தாலும் அதை எனக்கு நல்லதுக்கானது நான் நம்புகிறேன் அப்படின்னு சரணாகதி அடைகிறோமோ அப்போது அந்த சிவபெருமானோட கருணை நம்ம மேலே இறங்க ஆரம்பிக்கும். சிவபெருமான் யாருன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவர் சுடுகாட்டில் சாம்பலை பூசிட்டு இருக்கிற ஒரு எளிமையான கடவுள். அவருக்கு பெரிய தங்கம், வைரம், ஆடம்பரமான விஷயங்கள், பட்டு வஸ்திரம் எதுவுமே தேவையில்லை. ஒரு சின்ன இருக்கம்போ, கொஞ்சம் தண்ணி, ஒரு வில்லுவலை, உண்மையான அன்பு, இதே கொடுத்தாலே உருகி போகிற ஒருத்தர் தான் நம்ம போற்றி பாடுற அந்த சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமான் கிட்ட நாம் போய் எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்தேன் அப்படின்னு கோபப்படாமல் இந்த கஷ்டத்தை தாங்குகிற சக்தி எனக்கு கொடு அப்படின்னு கேளுங்க. ஏன்னா கர்ம வினையை யாராலையும் முழுசாக அழிக்க முடியாது. ஆனால் அந்த கர்ம வினையோட வழியே தெரியாமல் நம்மளை காப்பாற்றுற சக்தி அந்த பரமேஸ்வரனுக்கு மட்டும்தான் இருக்குது. ஒரு பெரிய மழையில் நாம் நனையாமல் இருக்கணும்னா மழையை நிறுத்த நம்மளால் முடியாது. ஆனால் ஒரு குடையை பிடிச்சிக்கிட்டு நாம் மழையில் நனையாமல் நடக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் வர்ற கர்ம வினைங்கிற மழையில் இருந்து உங்களை காப்பாற்றுற ஒரு பெரிய குடை தான் சிவபெருமானோட திருநாமம். தினமும் நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் மனசுக்குள்ளே மற்றவங்க மேலே இருக்கிற கோபம், பொறாமை, வருத்தம் எல்லாத்தையும் ஒரு ஓரமாக தூக்கி போட்டுட்டு ஓம் நம சிவாயா அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மந்திரத்துக்குள்ளே இருக்கிற அதிர்வுகள் உங்கள் உடம்பில் இருக்கிற உங்கள் ஆத்மாவில் இருக்கிற நெகட்டிவ் கர்மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்க ஆரம்பிக்கும். நாம் ஏன் இப்போது இவ்வளவு கஷ்டப்படுறோம்னு சில பேருக்கு சந்தேகம் வரலாம். நாம் இந்த பிறவியில் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணியிருக்க மாட்டோம், யாரோட காசையும் ஏமாற்றியிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் கடன் தொல்லை வருது, ஏன் உடம்பு முடியாமல் போகுது, ஏன் கூட இருக்கிறவங்களே நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு எல்லாம் தோணும். இதுக்கெல்லாம் காரணம் நாம் போன பிறவிகளில் சேர்த்து வச்சா சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய மூட்டை தான். அந்த மூட்டையில் இருந்த ஒரு சின்ன பகுதியை எடுத்து தான் இந்த பிறவியில் நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை நினச்சி நாம் பயப்படவே கூடாது. சிவ பக்தர்களுக்கு கர்மாவை நீங்கிறது ஒரு தடையே கிடையாது. ஏன்னா காலத்தையே கடந்து நிற்கிற மகா காலன் தான் நம்ம சிவன். காலத்தை மாத்திர சக்தி அவனுக்கு இருக்கிறப்போ நம்மளோட இந்த சின்ன கர்மாவினையே அவனால் மாற்ற முடியாதா என்ன? கண்டிப்பாக மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு நமக்குள்ளே ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி என்னென்னா மற்றவங்களை மன்னிக்கிற குணம். உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களை ரொம்ப காயப்படுத்தி இருக்கலாம், உங்களை ஏமாற்றி இருக்கலாம், அவங்கள நினச்சி நீங்கள் தினமும் அழுதுகிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த நிமிஷத்திலிருந்து அந்த சிவபெருமான் மேலே ஆணையாக அவங்களை நீங்கள் மனசார மன்னிச்சிடுங்க. அவங்க பண்ண தப்புக்கான கர்மாவை அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்களை மன்னிக்காமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தால் அது உங்களோட கர்மாவை அது இன்னும் அதிகமாக்கிவிடும். அதனால் ஈசா, என்னை காயப்படுத்தின எல்லாரும் நல்லா இருக்கட்டும், அவங்களை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு உங்கள் மனசை ஒரு வெற்று காகிதம் மாதிரி சுத்தமாக மாற்றுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே சிவனுடைய அம்சம்தான் நண்பர்களே. நாம் ஒரு நாய் பசியில் அடுறப்போ அதுக்கு ஒரு பிடி சோறு கொடுத்தா கூட அது நேராக சிவபெருமானுக்கு போய் சேரும். கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்கு மிக முக்கியமான எளிமையான ரகசியமே ஜீவகாருண்யம்தான். அதாவது மற்ற உயிர்கள் மேல் அன்பு காட்டுறது. உங்களால் முடிஞ்சப்போ பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க, ஒரு வாயில்லா ஜீவனுக்கு தண்ணி வைங்க. நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன தர்ம காரியங்கள் உங்களோட பழைய கர்ம வினைகளை ரொம்ப வேகமாக எரித்து சாம்பலாக்கிவிடும். சிவபெருமான் எப்படி பிரபஞ்சத்தோட நஞ்சை குடித்து மற்றவங்களை காப்பாற்றினாரோ அதே மாதிரி நாமளும் மற்றவங்களோட கஷ்டத்தில் கொஞ்சம் பங்கெடுத்து அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நம்மளோட நச்சு கர்மாவையும் அந்த ஈசன் குடித்து நம்மளை தூய்மையாக்குவார்.
நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் எப்படி நம்ம கர்மாவை உருவாக்குது, அதை சிவ சிந்தனையால் எப்படி நேர்மறையை மாற்றலாம், இந்த விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறது நம்ம செய்கிற பெரிய தப்புகள் மட்டும்தான் கர்மாவாக மாறும் அப்படின்னு தான். ஆனால் அப்படி கிடையாது நண்பர்களே. நாம் மனசுக்குள்ளே நினைக்கிற ஒரு சின்ன கெட்ட எண்ணம் கூட, இல்லை மற்றவங்களை பற்றி நாம் பேசுகிற ஒரு சின்ன புறம் பேசுதல் கூட மனசுக்குள்ளே ஒரு நெகட்டிவ் கர்மாவை விதிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் ஒருத்தரை பற்றி தப்பாக பேசும்போது அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜியையும் சேர்த்து நாம் நமக்குள்ளே இழுத்துக்கிறோம். அதனால தான் பெரியவங்க எப்போது சொல்லுவாங்க, வாக்கினாலும் மனசினாலும் யாருக்கும் தீங்கு செய்யாதே அப்படின்னு. உங்கள் மனசை நீங்கள் எப்பவும் ஒரு சிவன் கோவில் மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். கோவிலில் எப்படி தேவையில்லாத குப்பைகளை நாம் சேர்த்துக்க மாட்டோமோ, அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளேயும் தேவையில்லாத கோபத்தையோ பழியுணர்வையோ மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குற பொறாமை குணத்தையோ சேர்க்கவே சேர்க்காதீங்க. எப்போதெல்லாம் உங்கள் மனசில் ஒரு நெகட்டிவ் எண்ணம் வருதோ அப்போதெல்லாம் உடனே சிவசிவா அப்படின்னோ இல்லை ஓம் நமசிவாயா அப்படின்னோ மனசுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிருங்க. அந்த மந்திரத்தோட ஒளி உங்கள் மனசுக்குள்ளே வர ஒவ்வொரு இருட்டான எண்ணத்துங்களையும் அப்படியே சுட்டெரிச்சு விடும். நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை சோதிக்கிறதுக்காக மட்டும் வரதில்லை நண்பர்களே. அது நம்மளை இன்னும் பலசாலியை மாற்றுறதுக்காக வர்றது. ஒரு தங்கத்தை எப்படி நெருப்பில் போட்டு உருக்காத இன்னும் பிரகாசமாக மாறுமோ, அதே மாதிரி தான் ஒரு சிவபக்தன் கஷ்டங்களைங்கிற நெருப்பில் வேகும்போது அவனுடைய ஆத்மா இன்னும் தூய்மையாக மாறும். நீங்கள் கஷ்டப்படும் போது ஐயோ எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காமல், என் அப்பன் சிவன் என்னை செதுக்கிக்கிட்டு இருக்கான், இந்த கஷ்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்லது காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு முழுசாக நம்புங்க. இந்த நம்பிக்கை தான் உங்கள் கர்மாவோட பாரத்தை உங்களே அறியாமலேயே தாங்க வைக்கும். சிவபெருமான் எப்போவுமே தன் பக்தர்களை கைவிட மாட்டார். ஆனால் சில நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் விலக்கி நம்மளை தனியாக நிற்க வைப்பார். அந்த தனிமைங்கிறது ஒரு சாபம் கிடையாது, அது அவரோட ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நம்மளை விட்டு விலகும்போது தான் நம்ம யாருமே இல்லாத அந்த சுடுகாட்டில் இருக்கிற ஈசனை நோக்கி நெருங்கி போவோம். அந்த தனிமையில் நீங்கள் சிவனை தேட ஆரம்பிக்கும்போது உங்கள் வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ரகசியம் என்னென்னா, நம்ம கடமைகளை நாம் சரியாக செய்கிறது. கர்மவினைக்காக பயந்துட்டு நாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட முடியாது. நாம் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே நம்ம வேலையை சரியாக செஞ்சுக்கிட்டே கூட கர்மையிலிருந்து விடுபட முடியும். அதுக்கு தான் பகவத்கீதையிலும் சரி நம்ம புராணங்கள்லேயும் சரி நிஷ்காம கர்மா அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதாவது பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்கிறது. நீங்கள் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களை கவனிக்கிறீங்களோ எதை செஞ்சாலுமே அது மற்றவங்க பாராட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம, அது நான் என் சிவனுக்கு செய்கிற சேவை அப்படின்னு நினச்சி செய்யுங்க. உங்கள் சமையலிருந்து உங்கள் ஆஃபீஸ் வேலை வரைக்கும் எல்லாத்தையும் சிவார்ப்பணமாக மாற்றுங்க. நீங்கள் எப்போ உங்கள் செயல்களோட பலனை எதிர்பார்க்காம அதை சிவனுக்கு சமர்ப்பணம் செய்கிறீங்களோ அப்போது அந்த செயலில் இருந்து எந்த ஒரு புதிய கர்மாவும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேராது. நீங்கள் அப்படியே கர்மாவிலிருந்து விடுபட்டு ஒரு தூய்மையான நிலைக்கு வந்துடும். ஒரு தூய்மையான நிலைக்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ காலம் அப்படின்னு ஒரு விசேஷமான நேரம் இருக்கு இல்லையா, எல்லா சிவபக்தர்களுக்கும் தெரியும். சிவபெருமானுக்கு உகந்த இந்த பிரதோஷ நேரத்தில் உங்களால் முடிஞ்சால் சிவன் கோவிலுக்கு போய் நந்தி பகவானோட கொம்புகளுக்கு இடையில் சிவபகவானை தரிசனம் பண்ணுங்க. அப்படி போக முடியலன்னா கூட நீங்கள் இருக்கிற இடத்துலையே சாயங்காலம் ஒரு 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே அமைதியாக உட்கார்ந்து சிவனை நினச்சி தியானம் பண்ணுங்க. பிரதோஷ நேரத்தில் நாம் செய்கிற சின்ன சிவ வழிபாடும் நம்மளோட பல ஜென்ம கர்மவினைகளை அப்படியே நீக்கிடும். நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற உறவுகளும் அவங்க மூலமாக வர கஷ்டங்களும் எப்படி நம்ம கர்மாவோட சம்மந்தப்பட்டு இருக்குது, அதை நம்ம எப்படி கையாளுதுன்னு இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டியது இருக்குது. பல நேரங்களில் நம்ம நினைப்போம், நாம் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தோம், ஏன் நமக்கு இப்படி ஒரு கணவன் இல்லைன்னா மனைவி கிடைச்சாங்க, ஏன் நம்ம பிள்ளைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்கிறங்க அப்படின்னு எல்லாம் நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனால் உண்மை என்னென்ன நண்பர்களே, இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதரும் நம்ம வாழ்க்கையில் வர ஒவ்வொரு உறவும் ஏதோ ஒரு கர்மம் கணக்கை முடிக்கிறதுக்காக தான் நம்மக்கிட்டே வராங்க. போன ஜென்மங்களில் நம்ம யாருக்காவது கடன்பட்டிருந்தால் அவங்க இந்த ஜென்மத்தில் நம்ம பிள்ளையாகவோ இல்லை கூட இருக்கிறவங்களாகவோ வந்து அந்த பணத்தை ஏதோ ஒரு வழியில் செலவு பண்ண வைப்பாங்க. அதே மாதிரி போன ஜென்மத்தில் நாம் யாருக்காவது துரோகம் பண்ணியிருந்தால் அவங்க இந்த ஜென்மத்தில் நமக்கு நெருக்கமானவர்களாக வந்து நம்மளை ஏமாற்றி அந்த வழியை கொடுப்பாங்க. இதையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம மனசில் இருக்கிற கோபமும் மற்றவங்க மேலே இருக்கிற பழி உணர்வும் அப்படியே காணாமல் போயிடும். ஏன்னா அவங்க தப்பு பண்ணலை, நம்மளோட பழைய கர்மா தான் அவங்க மூலமாக நமக்கு திருப்பி வருதுன்னு நம்ம உணர்ந்துடுவோம். இந்த உண்மையை நீங்கள் எப்போ ஏற்றுக்கிறீங்களோ அப்போ உங்கள் மனசு ஒரு பக்குவமான நிலைக்கு வரும். அந்த நிலையில் நின்று ஈசா இந்த கர்ம கணக்கு இதோட முடியட்டும்,
இனிமே யாருக்கும் நான் எந்த ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட பாரத்தை ஒப்படைச்சிருங்க. சிவபெருமான் நமக்கு கொடுத்த மிக விசேஷமான ஒரு பொருள் என்ன தெரியுமா? அதுதான் ருத்ராட்சம். ஒரு சிவபக்தனோட வாழ்க்கையில் ருத்ராட்சம் அப்படிங்கிறது வெறும் ஒரு மாலை கிடையாது. அது சிவபெருமானோட கண்ணீர் துளிகளால் இருந்து உருவான ஒரு மகாசக்தி. நீங்கள் உங்கள் கழுத்தில் ஒரு உண்மையான ருத்ராட்சத்தை அணியும் போது அது உங்கள் உடம்பை சுற்றி ஒரு நேர்மறையான ஆற்றலை உருவாக்கும். உங்களே நோக்கி வர நெகட்டிவ் எனர்ஜியையும் மற்றவங்களோட கண் திருஷ்டியையும் அது அப்படியே தடுத்து நிறுத்தணும். முக்கியமாக நாம் செய்கிற பாவங்களில் இருந்தும் நம்மளோட கர்ம வினைகளோட அந்த தாக்கத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றுற ஒரு பெரிய கவச்சமாக அது ருத்ராட்சம் இருக்கும். ஆனால் அதை போடும்போது நம்ம மனசையும் சுத்தமாக வச்சுக்கணும். மனசில் ஈசன் மேலே உண்மையான பக்தி இருந்தால் அந்த ருத்ராட்சத்தோட சக்தி பல மடங்கு அதிகமாகும். அதே மாதிரி சிவராத்திரி அப்படின்னு ஒரு மகா விசேஷமான நாள் இருக்கு இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை வர மகா சிவராத்திரி மட்டும் இல்லை, மாதம் மாதம் வர மாத சிவராத்திரி அன்னைக்கு கூட நீங்கள் நைட்டு தூங்காமல் விழிச்சிருந்த சிவபெருமானை நினச்சி உங்களால் முடிஞ்ச பூஜையோ இல்லை ஓம் நமசிவாய மந்திரத்தையோ ஜெபிச்சிங்கன்னா அது உங்களுடைய பல ஜென்ம பாவங்களை கூட அப்படியே சுட்டரிச்சு விடும் அப்படின்னு சிவபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்சத்தோட ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் செய்கிற சின்ன ஒரு வழிபாடு மகா சக்தியாக மாறும். நம்ம வாழ்க்கையில் வர கர்ம வினைகளை நாம் பயத்தோடு பார்க்க கூடாது நண்பர்களே, ஒரு பொறுப்போடு பார்க்கணும். இன்றைக்கி நாம் அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாமே நேற்று நாம் விதைச்ச விதைகள் தான். அப்போது நாளைக்கு நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம நல்ல விதைகளை விதைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நாம் இப்போதிருந்தே சிவ சிந்தனையோடு வாழ பழகணும். உங்கள் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும், அதில் எப்போவும் நேர்மையாக இருங்க. யாருடைய காசையும் ஏமாற்றணும்னு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் ஒருத்தருக்கு நல்லது செய்ய முடியலைன்னா கூட பரவாயில்லை, ஆனால் யாருக்கும் கெடுதல் மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களை வெறும் கையோடு அனுப்பாதீங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தர்றது, குடிக்க தண்ணீர் இல்லாதவங்களுக்கு தண்ணி தர்றது, இதெல்லாம் விட ஒரு பெரிய சிவ பூஜை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நண்பர்களே. ஜீவகாருண்யம்தான் மகாதேவனை அடையிறதுக்கான மிக எளிமையான வழி. நம்ம ஒரு ஏழைக்கு செய்கிற உதவி நேராக கைலாயத்தில் இருக்கிற அந்த பரமேஸ்வரனுக்கு போய் சேரும். ஏன்னா அவர் ஏழைகளின் பங்காளன், அநாதைகளின் நாதன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிற இந்த நிமிஷம் கூட ஒரு தற்செயலான விஷயம் கிடையாது நண்பர்களே. என் அப்பன் சிவனுடைய அருள் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்க முடியாது. எனக்கு தமிழ் உச்சரிப்பு சரியாக வராதுன்னு நான் தயங்கி நின்றுட்டு இருந்தப்போ எனக்குள்ளே இருந்த நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தைரியம் கொடுத்தது அந்த ஈசன் தான். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலையும் இப்போ ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இல்லைன்னா ஒரு பெரிய தடை உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கலாம். இதிலிருந்து எப்படி வெளியே வர போகிறோம் அப்படின்னு நீங்கள் கலங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் ஒன்றும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே, சிவபெருமான் தன் பக்தர்களை சோதிப்பாரே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே முடிய போகிற நேரம் வந்துருச்சு. உங்கள் கர்ம வினைகள் எல்லாமே அந்த ஈசனோட திருவடிகளில் கருகி சாம்பலாக போகிற நாள் தூரத்தில் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் நண்பர்களே, முழுமையான சரணாகதி. அப்பா ஈசா, எனக்கு வேறு யாரும் இல்லை, நீயே கதி அப்படின்னு உங்கள் மனசார சிவன்கிட்ட அழுதுடுங்க. அந்த கண்ணீர் உங்கள் கர்மாவை கரைச்சிடும். இதுவரைக்கும் நம்ம பேசின எல்லா விஷயங்களையும் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக பதிய வச்சுக்கோங்க நண்பர்களே. கர்ம வினை அப்படிங்கிறது நம்மளை பயமுறுத்துகிற ஒரு சங்கிலி கிடையாது. அது நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்துகிற ஒரு களம். நம்ம வாழ்க்கையில் நாம் எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம், எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆனால் இது எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மாறாமல் நிற்கிற ஒரே ஒரு உண்மை நம்ம அப்பன் சிவபெருமான் மட்டும்தான். நாம் பிறக்கும்போது எதையும் கொண்டு வரலை, இறக்கும்போது எதையும் கொண்டு போக போகிறதும் இல்லை. நாம் கூட கொண்டு போக போகிற ஒரே விஷயம் நாம் செஞ்ச நல்ல கர்மாக்களும் அந்த ஈசன் மேலே நாம் வச்சிருக்கிற உண்மையான பக்தியும் மட்டும்தான். அதனால் இனிமே வர நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசை உடைஞ்சு உட்காராதீங்க. இதுவும் கடந்து போகும், என் சிவன் என் கூட இருக்கான் அப்படின்னு தைரியமாக நிமிர்ந்து நில்லுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ரகசியமே இதுதான் நண்பர்களே. நாம் எதை பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு அன்பை கொடுத்தா உங்களுக்கு அன்பு திரும்ப கிடைக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு தர்மம் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் வர பண கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். உங்கள் மனசால் கூட யாருக்கும் துரோகம் நினைக்காதீங்க. ஏன்னா சிவபெருமான் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் நெற்றி கண்ணை திறந்து நம்ம கர்மாவை எரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் நம்ம மனக்கண்ணை திறந்து நம்ம தவறுகளை திருத்திக்கணும். தினமும்
தூங்க போகிறதுக்கு முன்னாடி அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்களுக்கும் கெட்ட விஷயங்களுக்கும் அந்த ஈசன்கிட்டே நன்றி சொல்லுங்கள். இறைவா, இன்றைக்கி நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிடு, நாளைக்கு என்னை இன்னும் ஒரு நல்ல மனிதனாக மாற்று அப்படின்னு வேண்டிட்டு தூங்குங்க. இந்த ஒரு சின்ன பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகா பெரிய அமைதியை கொண்டு தரும். எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெரிய பயம் இருந்தது. தமிழ் உச்சரிப்பு கரெக்டாக வராத நான் எப்படி உங்ககிட்ட என்னப்பனை பற்றி இதெல்லாம் வந்து பேச போகிறேன் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என் மனசோட ஆழத்தில் இருந்து அந்த சிவபெருமானோட அருளால் தான் என் வெளியில் வந்திருக்கு. மொழி, உச்சரிப்பு, இலக்கணம் இதெல்லாம் மனிதர்கள் உருவாக்குனது. ஆனால் பக்திங்கிறது அது ஆத்மா சம்பந்தப்பட்டது. என் மனசில் இருக்கிற உண்மையான பக்தி என்னப்பன் சிவனுக்கு தெரியும். நம்ம ஈசனுடைய அருள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கிடைக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கர்ம வினைகள் எல்லாமே நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் பெருகட்டும். ஸோ நண்பர்களே, கர்ம வினையிலிருந்து விடுபடுவதற்கு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த எளிய வழிகளை, அதாவது அக்செப்டன்ஸ், மன்னிப்பு, தியானம், ஜீவகாருண்யம், அப்புறம் முழுமையான சரணாகதி, இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையிலையும் இருக்கிற தடைகள் போகட்டும், நீங்கட்டும். இதே மாதிரி பயனுள்ள ஆத்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் மனசில் தோன்ற விஷயங்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சிவ சிந்தனையோடு உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் எப்போவும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க, ஓம் நம சிவாயா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.